மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30/8/2025 விசுவா சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. 30/8/2025 சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி இரவு 9:37 வரை. அதற்கு பிறகு அஷ்டமி திதி விசாக நட்சத்திரம் மதியம் 2:34 வரை. அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 9, ராகு காலம் 9 to 10, யமகண்டம் மதியம் 1 to 3, குளிகன் காலை 6 to 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தை, சந்திராசிரமம் காலை 7:56 வரை. மீனம். அதற்கு பிறகு மேஷம். கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இது நவகிரக வழிபாடு. சூரிய உதயம் 6:06, அஸ்தமனம் மாலை 6:19, சந்திர உதயம் காலை 11:28, அஸ்தமனம் இரவு 11:19. ஒரு நாள் என்பது காத்தடிக்குது நல்லா. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 மணி முதல் இரவு 11:59 வரை. இன்றைய ராசி நட்சத்திர பலன். மேஷம். அஸ்வினி. இன்று காலை வரை நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும். அதற்கு பிறகு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். பரணி. புதிய முயற்சிகளில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். ரிஷபம். கார்த்திகை நன்மையான நாள். ரோகிணி. வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும். மிருகசீரிடம் விருந்தினரின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுனம். மிருகசீரிடம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை. வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றவீர். பூசம். அனுஷம். திட்டமிட்ட செயல்களை நடத்தி முடிப்பீர்கள். அனுஷம். உழைப்பால் உயர்வு காணும் நாள். மகம். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பூரம். சிம்மம் மகம். பூரம். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உத்திரம். எதிர்பார்த்த தகவல் வரும். கன்னி. உத்திரம். சிரமம் விலகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். அஸ்தம். எடுத்த முயற்சி வெற்றியாகும். சித்திரை. போட்டியாளர் எழுந்த நெருக்கடி நீங்கும். சித்திரை நிம்மதியான நாள். சுவாதி. மனக்குழப்பம் நீங்கும். விசாகம். திட்டமிட்டு செயல்படும் வேலை லாபமாகும். விசாகம். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். விருச்சிகம். அனுஷம். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். கேட்டை. நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். தனுசு. அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். பூராடம். இன்று காலை வரை உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உத்திராடம். உங்கள் விருப்பம் நிறைவேறும். மகரம். லாபமான நாள். திருவோணம். மற்றவர்கள் கூறும் குறைகளை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். அவிட்டம். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கும்பம். அவிட்டம். ஆதாயமான நாள். சதயம். நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரட்டாதி. உங்கள் செயல்களில் பிறர் தலையீடு இருக்கும். மீனம். பூரட்டாதி. நெருக்கடி நீங்கும். உத்திரட்டாதி. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்வும். கார்த்திகை. உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பணவரவு நல்லபடி நடக்கும். திட்டமிட்ட வேலை நடக்கும். கன்னி ராசிக்காரர்களின் முயற்சி வெற்றி கிடைக்கும். ஞானம் சிறந்தது. பலத்தை விட ஞானம் சிறந்தது. பிறப்பதற்கு ஒரு காலமும் இறப்பதற்கு ஒரு காலமும் உண்டு. இரவும் உண்டு, பகலும் உண்டு. நாம் இருக்கும் இடமே நல்லது. அறிவுள்ளவன் வார்த்தைகளை அடக்கிக் கொள்வான். தர்மம் செய்தால் பாவங்கள் குறையும். திருமணம் என்பது எல்லாவற்றிலும் கண்ணியமானது. தீமையாக தோன்றும் விஷயங்களில் இருந்து விலகுங்கள். அந்த மஞ்சள் கயிற்றுக்கு இருக்கிற மகிமையே ஒரு தனி ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இப்பெல்லாம் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே நட்சத்திரமாக இருந்தால் திருமணம் செய்யலாம், நடத்தலாம். இருவருக்கும் ஒரே தசாபுத்தியாக இருக்கக்கூடாது. கருவறை தீபத்தில் எண்ணெய் சேர்த்தால் நிம்மதி கிடைக்கும்.
ஏகாதசி விரதம் இருந்தால் பாவம் தீரும். குழந்தை பேருக்கு வியாழன் அன்று விரதம் இரு. நினைத்தது நிறைவேற ராமஜெயம் எழுதுங்கள். மன வலிமை பெற வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்லுங்கள். நாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்தில் நம்ம ஒரு கோவிலில் நாம் பார்த்தோம். அதாவது அப்பம் தான் அங்கே நைவேத்தியம். நான் காலையிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம், ஆதிரங்கம், கோவிலடி, மத்தியரங்கம், இந்த திரு இந்தலூர், இந்த 5 சேத்திரங்கும் கோவிலடியும் ஒன்று. இங்கு மூலவர் அப்பக்குடத்தானுக்கு தினமும் இரவில் அப்பம் நைவேத்தியம் செய்யப்படும். ஏன் அப்படின்னாக்கா, அப்பக்குடத்தான் அவரோட மூலவர் பேர் அப்பக்குடத்தான். ஏன் அப்படின்னாக்கா, துர்வாச முனிவர்னால ஏற்கனவே நான் அந்த கதையை சொல்லியிருக்கேன் காலையில். அப்போ ஒரு சாபத்தால் ஒரு நாட்டை இழக்கிறாரு. அப்போ துர்வாச முனிவர் நீங்கள் போய் அன்னதானம் செய்யுங்க, உங்களுக்கு அந்த சாபம் விலகும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னதானம் செய்கிறாரு. ஒரு முதியவர் வடிவில் பெருமாளே வராரு. பெருமாள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு போய் ஒரு குடம் அப்பம் வாங்கி பசி ஆறலை. அப்போ நிறைய உணவு கொடுக்குறாரு. பசி ஆறலை. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது போய் எனக்கு ஒரு குடம் அப்பம் செஞ்சுட்டு வான்னு சொல்கிறாரு பெருமாளே. அப்போ தான் அப்பம் செஞ்சுட்டு கொடுத்த உடனே அவரோட மூலவர் மன்னவரின் சாபமும் விலகுது. அவரோட அற்புதம் நிகழ்ந்த இடமே கோவிலடி. அப்பக்குடத்தான் என்கின்ற பெயர், திருநாமம் அவருக்கு அங்கதான் வருது. அதனால அப்பத்தை உற்சவர் அப்பால ரங்கநாதர் உபமன்யுவிடம், அந்த மன்னரிடமிருந்து அப்பக்குடத்தை பெற்றதால் இப்பெருமாளுக்கு அந்த பெயர் வந்தது. அதனால அப்பம் செய்து பெருமாளுக்கு வணங்குங்க. முடிந்தால் தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூரில் இருந்து 35 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்பம் அந்த பெருமாளுக்கு மிக மிக உரியது. அதை நீங்கள் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒழுக்கம் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும். யாரையும் பழி தீர்க்கும் எண்ணம் நல்லது அல்ல. நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேள். நீதியை நிலைநாட்டு. இன்னைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேர்மனை ஒருவனை நல்லதாக நிறுத்தும். நண்பரை விட புத்தகம் நல்ல நண்பர் ஒரு புத்தகத்திற்கு சமம். தப்பு செய்யாதே, ஆண்டவர் தண்டிப்பார் என்று குழந்தைய பயமுறுத்தாதீங்க. ஆலய மணியை மெதுவாக அடிங்க. ரொம்ப டமடமன்னு அடிக்காதீங்க. மனிதரிடமும் கடவுளிடமும் நாம் காட்டும் அன்பு என்றும் வீணாகாது. பெற்றோரை நேசி. நலமுடன் வாழ தினமும் செய். கண்ணிடன் கடன் வாங்கியவரை திருப்பிச் செலுத்த அவகாசம் கொடு. ஏழைகளே நேசி, அதுவே சொர்க்கத்தின் திறவுகோல். உன்னால் ஆடம்பரத்தை விட்டு எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆடம்பரமாக வாழ்ந்தோன்னா நமக்கு கடன் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. கொடுத்தால் மகிழ்ச்சி, உயிர்களை நேசி. ஔவையார் அதை சொல்கிறாரு. கொடுக்கும் கைகளே வாங்கும் கைகளை விட சிறந்தது. உன்னோட தேவைக்கு போக இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஔவையார். ஔவையாரும் ராமகிருஷ்ணரும் சொல்லியிருக்காங்க. பசுவை நோக்கி ஓடும் கன்று போல மனமும் கடவுளை நோக்கி ஓட வேண்டும், ஏங்க வேண்டும். உழைக்கணும். நம்ம மெயினாக நம்ம உழைக்கணும். அகம்பாமல் இருக்கக்கூடாது. நல்லவரோடு பழகு. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதைவிட கொடிது இளமையில் வறுமை கொடிது. படிப்பதை விட கேட்பது சிறந்தது, சொல்வதை விட கேட்பது சிறந்தது என்று கிருஷ்ண பகவானே கூறியிருக்கிறார். கேட்பதை விட காண்பது சிறந்தது.
கடவுளிடம் பக்தி செய், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்க. அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணீங்க? கீதையின் நாயகன் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் சொன்ன போதனையே பகவத்கீதையானது. அதன் மீது பக்தி கொண்ட அனைவரும் இங்கு வந்து வேணுகோபால சுவாமியை தரிசிப்பது அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாவிஷ்ணுவின் பூரண அவதாரம் கிருஷ்ண பகவானே. 1000 நிலவுகள் ஒன்று சேர்ந்தது போல கிருஷ்ணரின் முகம் பிரகாசிக்கிறது. அவள் மட்டும் அவருக்கு நெய்வேத்தியம் செய்தால் போதும், துன்பங்களை அனைத்தும் தீர்த்து வைப்பாள். பிறவி துயர் நீக்கம், உள்ளத் தெளிவு, புனித நிலை அருளுதல், ஆண்டவனை வழிபட்டார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன